வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க. அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. Think about it. Hey traders, greetings for the day. This is Velu Traders. We don't trade to live, we live to trade. இந்த வீடியோவில் நம்ம ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் கான்செப்டில் கிராப் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு நம்ம சேனலில். அதே மாதிரி ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸில் நம்ம ஆல்ரெடி 2 டைப்ஸ் பார்த்தாச்சு. அதுதான் ஏபிசிடி பேட்டர்ன் பார்த்தாச்சு. அதே மாதிரி பேட் பேட்டர்ன் பற்றியும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம கிராப் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிராப் பேட்டர்ன் வந்து 2000 வந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிராப் பேட்டர்னுக்கும் நம்ம பேசிக்காக ஒரு 5 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அதுதான் எக்ஸ் ஏபிசிடி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கிராப் பேட்டர்னுக்கு எக்ஸ்லேருந்து ஏ பாயிண்ட் போகுது. அதுதான் வந்து ஒரு இம்பல்சிவ் வேவ். ஓகேங்களா? ஸோ அந்த ஏலேருந்து பி பாயிண்ட் வந்து ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் 0.618 தான் வந்து முடியணும். ஸோ இங்கே வந்து நம்ம ஏல வந்து 0 அந்த லெவலில் வந்து மார்க் பண்ணும்போது தான் கரெக்டான ஒரு ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் நம்ம வரைய முடியும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த பி பாயிண்ட் வந்து 0.618 ரீட்ரேஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்க முடியும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி பாயிண்ட் பற்றி தான் இருக்கும். ஸோ சி பாயிண்ட் வந்து ஏ டு பியில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரையும் போது சி பாயிண்ட் வந்து 0.886 அப்ராக்சிமேட்டாக 0.786க்கு கொஞ்சம் மேலே வந்து ரீட்ரேஸ் ஆகணும். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டூலை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் 2 ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வரைஞ்சா நமக்கு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஏ டு பியில் வந்து நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வரைஞ்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.786க்கு மேலே வந்து ரீட்ரேஸ் ஆகணும். அதாவது 0.88 அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் தான் சி பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட். ஸோ டி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி பாயிண்ட் நம்ம வரைகிறதுக்கு நமக்கு வந்து ட்ரெண்ட் பேஸ் ஃபிபனாசி டூல் தேவைப்படும். ஸோ அது நம்ம ட்ரேடிங் வியூ வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து ஏ ரிவர்ஸாக வரையும் போது நமக்கு டி பாயிண்ட் வந்து ரீட்ரேஸ் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். இங்கே ட்ரெண்ட் பேஸ் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏலேருந்து எக்ஸுக்கு ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு 0ன்ற லெவலை வந்து நம்ம ஏல வைக்கும் போது 1.618 வந்து டியோட பாயிண்ட் வந்து ரீட்ரேஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு ரூலில் சொல்லியிருக்காங்க ஸ்டெப்பு 3ல். ஸோ ஸ்டெப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த ஒரு ஸ்டெப்பும் சேம் தான். பிகாஸ் நம்ம வந்து பியோட பாயிண்ட் வந்து 0.618 வந்து ஈக்குவலாக ரீட்ரேஸ் ஆகிறதால எனக்கு தெரிஞ்சு சிடியும் அதாவது இப்போ நான் போகிற ரீட்ரேஸ்மெண்ட் லெவலும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலும் ஒன்று தான். பட் உங்களுக்காக ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வந்து இது ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஏ டு பியில் வரைஞ்சிட்டு இங்கே வந்து 0 லெவலில் வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே சி பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏக்கு ஈக்குவலாக வைக்கும் போது நமக்கு ஒரு எக்ஸாக்ட் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டி பாயிண்ட்டோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். அது வந்து 2.618 முடியணும். அப்படி இல்லைன்னா 3.618 முடியணும். இது இந்த டயக்ராமில் தெரிஞ்சிருக்காது. ஸோ லைவாக நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா 3.618 வந்து முடியணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பேட்டர்னுக்கான ரூல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிராப் பேட்டர்ன் பற்றி பார்த்தாச்சு. ஸோ கிராப் பேட்டர்ன் ரூல்ஸ் முடிஞ்சிட்டு பிறகு அதாவது டி பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதுதான் வந்து ரிவர்சல் ஆகும் பேட்டர்ன்ஸ். ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது வந்து இங்கே ஹையாக போகலாம். ஏன்னா இது வந்து புல்லிஷாக இருக்கிறதால மார்க்கெட் மறுபடியும் மேலே போகலாம். ஸோ இந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் 2.618 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டார்கெட் வந்து ஏ பாயிண்ட்டுக்கு மேலேயோ இல்லை ஏ பாயிண்ட்டையோ ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கிராப் பேட்டர்னோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன்னா ஒரு பேட்டர்ன் வரைகிறான், எக்ஸ்லேருந்து ஏ வரைகிறான், ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் எடுக்கிறான், ட்ரெண்ட் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் எடுக்கிறான், எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறான், ட்ரா பண்ணுறான், இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்கிறான், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து ஒரு பேட்டர்ன் வந்து டிஸ்கவர் ஆனதுலேருந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து வால்யூமில் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இப்படியும் போகலாம், இப்படி போயிட்டு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு, ஸோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு, ஸோ மறுபடியும் இங்கே போயிட்டு மறுபடியும் இப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இங்கே பாயிண்டில் தான் வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகலாம், ஒரு ட்ரெண்ட்லேயோ இல்லை இம்பேலன்ஸ்லேயோ. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும், அதாவது பேக் டெஸ்டிங்லாம் எடுக்கணும். ஸோ லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி மார்க்கெட்டில் போட்டு பார்த்து ஸோ வால்யூம் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஸோ அங்கே ஃபெப்ரவரி ரீட்ரேஸ்மெண்ட் ஒர்க் ஆகுமா, அங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுமா,
அப்படின்றத பார்த்து நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸோட ஸோ கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பேக் டெஸ்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ பேட்டர்னோட டீப் நாலேஜ் உங்களுக்கு தெரியும். So okay guys, that's all for this video. Signing off from Value Traders. Have a great day guys. Bye.